உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய புதன்கிழமை 22/5/2024 அன்று கலியுக கடவுள் கந்தக்கடவுள் அவதரித்த திருநாள் வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகத்தன்று முருகனுக்கு உரிய சில குறிப்பிட்ட பொருட்களை நாம் வாங்கி நம் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யும்போது முருகனுடைய பரிபூரண அருள் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் சிறிதளவும் ஐயம் கொள்ள தேவையில்லைங்க. நிச்சயமாக நமக்கு அவருடைய அருள் வந்து சேருங்க. மற்ற எந்த கடவுளுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு நம் தமிழ் கடவுள் முருகக் கடவுளுக்கு எப்படி ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பிறப்பு ரகசியம்தாங்க. ஆமாங்க, பல நூறு ஆண்டுகள் தவம் செய்த சூரபத்மன், தாரகாசூரன், சிங்கமுகன் இவங்க 3 பேரும் சிவபெருமான் கிட்ட நிறைய வரங்களை கேட்குறாங்க. அப்படி அவங்க கேட்கும்போது என்ன வரம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு அழிவு என்பதே இருக்கக்கூடாது. அப்படி அழிவு ஏற்பட்டாலும் அந்த அழிவை ஏற்படுத்தக்கூடியவன் ஒரு பெண்ணின் கருவில் வளர்ந்திருக்கக்கூடாது. பெண்ணின் துணையில்லாமல் பிறந்திருக்கக்கூடிய ஒருவனால் மட்டுமே தங்களுக்கு அழிவு ஏற்பட வேண்டும் அப்படின்னு வரம் கேட்குறாங்க. சிவபெருமானால் ஒன்றுமே சொல்ல முடியல. ஏன்னா அவங்க 3 பேரும் அவ்வளவு கடுமையான தவங்கள், 100 ஆண்டு காலம் காற்றை மட்டுமே சுவாசித்து, 100 ஆண்டு காலம் தண்ணீரை மட்டுமே குடித்து, 100 ஆண்டு காலம் மரக்கிளைகளில் மட்டுமே தொங்கி, 100 ஆண்டு காலம் ஒற்றை காலில் நின்று அப்படின்னு தவமிருந்து கடைசியில் தங்களுடைய உயிரையும் மாய்த்து கொள்ள தயாரானார்கள். அதை பொறுக்க முடியாமல் சிவபெருமான் அவர்கள் முன்பு தோன்றி வேற வழி இல்லாமல் அவங்க கேட்ட வரங்களை கொடுத்து விட்டார். ஆனால் வரங்கள் கிடைத்ததும் அவர்களுடைய அட்டகாசம் அட்டுழியம் அப்படிங்கிறது ஆரம்பமானது. தேவர்களை படாத பாடுபடுத்தினார்கள். தேவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் அவங்க சிவபெருமான் கிட்ட போயிட்டு மீண்டும் முறையிடுறாங்க. அதனால தான் வைகாசி விசாகத்தன்று சிவபெருமான் நெற்றி கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளாய் அவர்கள் வெளியில் வராங்க. சரவண பொய்கையில் 6 தாமரை மலர்களில் 6 குழந்தைகளாக உருவாகுகிறார்கள். 6 கார்த்திகை பெண்கள் அவர்களை வளர்க்கிறார்கள். 6 முகனாக நமக்கு காட்சி கொடுக்கிறார். நம்முடைய துன்பங்களை எல்லாம் தீர்க்க வருகிறார். எப்படி தேவர்களை காப்பாற்றினாரோ அதே போல் நம்மளையும் துன்பப்பிணியிலிருந்து காப்பாற்றவே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய கடவுள் தான் நம்முடைய முருகக் கடவுள். இந்த முருகக் கடவுளுக்கு மிக உகந்த பொருட்கள் என்ன? அந்த 3 பொருட்களை வாங்கி வைகாசி விசாகத்தன்று நேரம் முக்கியம் இல்லை, முருகனுடைய காலடியில் உங்களுடைய பூஜை அறையில் முருகனுடைய படத்திற்கு கீழ் அந்த பொருட்களை வைத்து அதை நீங்கள் அன்றே உபயோகப்படுத்தலாம். அல்லது மறுநாள் நீங்கள் உபயோகப்படுத்துவது அப்படிங்கிறது அவருடைய பரிபூர்ண அருளை நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் பெற்றுத்தரும். இப்போ வாங்க என்னென்ன பொருட்கள் அவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். அன்றைய தினம் நாம் வாங்க வேண்டிய முதல் முக்கியமான பொருள் துவரம்பருப்புங்க. நம்ம வீட்டில் ஏற்கனவே துவரம்பருப்பு நிறைய இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ஒரு 1/4 கிலோ துவரம்பருப்பை அன்றைய தினம் வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வையுங்க. காலையிலே நீங்கள் வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா அன்றைய தினம் நீங்கள் பருப்பு போட்டு சாம்பார் வைப்பது அப்படிங்கிறது நல்லது. அல்லது வெறும் பருப்பை மட்டும் தாளித்து நெய் போட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான படையலையும் நீங்கள் நெய்வேத்தியமாக அந்த பருப்பு தாளிப்பையும் நீங்கள் முருகருக்கு நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம். ஏன்னா செவ்வாய் கிரகத்துக்கு உரிய தானியம் அப்படிங்கிறது துவரை. இந்த துவரையை வைத்து நம்ம நிறைய தாந்திரிக வழிபாடுகள் செஞ்சுருக்கிறோம். சொந்த வீடு வேணுங்கிற பட்சத்தில் இந்த துவரையை வைத்து நம்ம 9 வாரங்கள் ஒரு சிறப்பான வழிபாடு செய்யணும்னு நம்மளுடைய சேனலில் சொல்லியிருந்தோம். அந்த வழிபாட்டையும் நீங்கள் வைகாசி விசாகத்தன்று தொடங்கலாம்.
அல்லது துவரை தீபம் அப்படிங்கிறத ஏற்றி வைக்கலாம். அன்றைய மாலை நேரத்தில் துவரை தீபம் அப்படிங்கிறது ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது. அல்லது வெறுமனே நீங்கள் துவரம்பருப்பை முருகருக்கு முன்னாடி ஒரு சின்ன பவுலில் போட்டு வையுங்க. முருகருடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கெல்லாம் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குதோ, வீடு வாங்கணும் அல்லது விற்கணும், ஃப்ளாட் வாங்கணும் அல்லது விற்கணும், இடத்துல சம்பந்தப்பட்ட வழக்கு நடந்துட்டு இருக்குது, அல்லது இடத்தை ஒருத்தவங்க காலி பண்ண மாட்டாங்க, அல்லது எங்களுடைய இடத்துக்கு யாருமே வாடகைக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அன்று நீங்கள் கொஞ்சமாவது புதுசான துவரம்பருப்பை வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்க. இதற்கு நேரம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. முடிந்தவர்கள் அன்றே இந்த துவரம்பருப்பை பயன்படுத்தவும் ஆரம்பிக்கலாங்க. இரண்டாவதாக நாம் வாங்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வரளி மலர்கள்ங்க. இது உங்கள் வீட்டிலே இந்த செடி இருக்குது, பூக்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லாதவங்க இந்த செவ்வரளி மலரை நீங்கள் முதல் நாளோ அல்லது அன்றைய தினமோ நீங்கள் வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகன் படத்திற்கோ சிலைக்கோ இதை மாலையாக போட்டு வழிபாடு செய்யுங்க. இந்த சிகப்பு நிற செவ்வரளி அப்படிங்கிறதுக்கே ஒரு தனி சிறப்பு உண்டு. முருகன் வழிபாட்டில் இந்த செவ்வரளி மலர்கள் ஒரு தனியான இடத்தை பெறுகின்றது. ஏன்னா செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவரே சிகப்பு நிறத்தால் தான் குறிக்கப்படுகிறார். இரத்தம் சம்பந்தப்பட்ட உபாதைகளுக்கு, நோய்களுக்கு எல்லாம் காரணகர்த்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். அதே மாதிரி நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலை செய்பவர்கள் அவங்கெல்லாம் செவ்வாயோட ஆதிக்கத்தின் கீழ் இருப்பாங்க. அதனால் சிகப்பு நிறம் அப்படிங்கிறதே முருகனுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உரிய ஒரு நிறமாக கருதப்படுது. அதனால் இந்த செவ்வரளி மலர்களை அன்றைய தினம் வாங்கி நீங்கள் மாலை கட்டி போடலாம். அல்லது இந்த மலர்களால் ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த நாமத்தை 108 முறை அர்ச்சனை செய்யும் பொழுது இந்த மலர்களை நீங்கள் பயன்படுத்தலாங்க. அதனால் அவசியம் இந்த மலரை வாங்குங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க எங்களுக்கு இந்த மலர் அன்றைய தினம் கிடைக்காது, நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வேறு வாசனையான முல்லை மலர்கள் கூட நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் நெய் வாங்கி முருகனுக்கு 2 நெய் தீபம் அன்றைய தினம் ஏற்றுவது. முருகனுக்கு உகந்த பொருள்களாக கருதப்படுவது நெய். அல்லது பஞ்சாமிர்தத்திற்கு தேவையான பொருள்களை வாங்கி நீங்கள் பஞ்சாமிர்தமும் செய்து முருக கடவுளை அன்றைய தினம் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மூன்றாவது முக்கியமான பொருள் நம்ம வாங்க வேண்டியது சுக்குங்க. அதாவது ட்ரைடு ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கு தான் வாங்கணும். சுக்கு முருகன் வழிபாட்டில் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத பல பதிவுகளில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கிறேன். அதனால் அன்னைக்கு நீங்கள் ஒரு 50 கிராம் புதுசாக சுக்கு வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் முருகன் படத்திற்கு முன்பு வையுங்க. சுக்கு தீபம் அன்றைய தினம் ஏற்றலாம். சுக்கு தாயத்து அன்றைய தினம் நம்ம கட்டிக்கலாம். பல வகையில் நம்ம சுக்கு அன்றைய தினம் பயன்படுத்தலாம். உதவாக்கரையையும் ஓஹோ என்று வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் இந்த சுக்கு. இந்த பதிவில் 3 முக்கியமான பொருள்களை பார்த்துருக்குறோம். இதை அவசியம் அனைவரும் வாங்கி முருக கடவுளை வழிபடுங்க. நிச்சயம் நீங்கள் வேண்டியது கைமேல் உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்கும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணுமோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.